வேல்முருகன் திசை மாற்றினார். அப்போ வேல்முருகன் அவர்கள் இதை திசை திருப்பலனா ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவில் எந்த பிரிதொரு மாநிலத்துக்குமே ஆளுநர் என்ற ஒருவரே தேவையில்லை. தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது அந்த அதிகாரிகள் யாருமே எழுந்திருக்கல. திமுக அரசு திட்டமிட்டு ஆளுநரை வெளியேற்றுவதற்காக பண்ணதுதான் அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி அவர்கள் சொல்லுகின்ற கூற்று சரியானதல்ல. தமிழ், தமிழ்நாடு, தமிழர்கள் என்றாலே எரிச்சல் வருகிறது. வேல்முருகனை எந்த கொம்பனும் தூண்டிவிட முடியாது. ஆனா இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. அவன் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, கூட்டணி கட்சி. இது ஏன் தமிழ்நாடு, ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றம். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுமுறை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் இருக்கிறார். பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2025 முதல் சட்டசபை இன்று கூடினது. ஆனால் உள்ளே போன ஒரு சில நிமிடங்கள்லேயே ஆளுநர் பரபரன்னு வெளியேறிட்டார். அதுக்கு காரணம் நீங்கள் உள்ள அவர் நுழைஞ்ச உடனே அவருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினதாகவும் அதனால தான் அப்படின்றதாகவும் சொல்லப்படுது. அது என்ன சார்? அதாவது தமிழகத்தின் ஆளுநராக பொறுப்பேற்ற RN ரவி அவர்கள் தான் பொறுப்பேற்ற நாளிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபுகளுக்கு எதிராகவும் மாண்புகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து நடந்து கொள்கிறார். அதுபோன்று தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சமூக நீதி போராட்டத்தின் காரணமாக இருந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவதும், அவருடைய பெயர்களை வாசிக்க மறுப்பதும், தமிழ்நாடு என்ற பெயரை உச்சரிக்க மறுப்பதும், தமிழ் மொழி என்கிற இடத்தை உச்சரிக்க மறுப்பதுமான தொடர் நடவடிக்கைகள் கடந்த 3 ஆண்டுகளில் அவர் செயல்பட்டிருக்கிறார். அதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஆளுநர் உரையாற்ற வருகின்ற போது தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் நான் பேரவைக்கு வந்தவுடனேயே தேசிய கீதம் தான் முதலில் பாட வேண்டும் என்று ஒரு கண்டிஷனை முன்வைக்கிறார். ஒரு நிபந்தனையோடு தான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு உள்ளே அவர் வருகிறார். அது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபுகளுக்கும் மாண்புகளுக்கும் எதிரானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு தந்திருக்கிற வேலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரிக்கின்ற ஆளுநர் உரையை வாசித்தளிக்க வேண்டும். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதை தாண்டி ஒரு வரி கூட இத்தனை ஆண்டு கால தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் எந்த ஆங்கில ஆளுநர்கள் கூட வாசித்தளித்த வரலாறுகள் இல்லை. ஆனால் கடந்த ஆண்டு அவர்கள் அப்படி தமிழ்நாடு அரசால் அமைச்சரவை முடிவுக்கு இணங்க எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட அந்த உரையை அவர் வாசிக்க மறுத்து அவர் தன் சொந்த கருத்துக்களை எல்லாம் அவர் வாசித்தளித்தார். அதை நாங்கள் எதிர்த்தோம். அதே மாதிரி இந்த முறை திரும்பவும் அதே மாதிரி ஒரு கடிதத்தை எழுதிய ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இதை கொண்டு போய் கவனத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நான் வந்த உடனே தேசிய கீதம் தான் பாடணும், தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதை தமிழக பேரவைத் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. உடனடியாக ஆளுநர் ஆங்கிலத்தில் திரும்ப இந்த கருத்தை தான் அவர் முன்வைத்து கொண்டிருந்தார். நீங்கள் அனைவரும் அதை பார்த்துருப்பீங்க, செய்தி ஊடகங்கள் வெளிவந்திருக்கு. ஆனால் வெளிவராத செய்தி என்ன அப்படின்னா, அவர் உள்ளே வந்த உடனேயே நான் முதல் இருக்கையில் இருந்தேன், எங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையை, எங்கள் மரபை, எங்கள் மாண்பை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவையை அவமதிக்கின்ற செயலில் ஈடுபட்ட ஆளுநர் அவர்களை நான் எதிர்த்து குரல் எழுப்பேன். அது எதற்காக என்றால், அவர் எழுதிய அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குகின்ற அந்த செயலை கண்டிக்கின்ற முகமாக நான் எழுந்து எங்கள் தாய்மொழி தமிழில் எங்கள் முன்னோர்கள் மனோன்மணி சுந்தரனார் அவர்கள் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்தைத்தான் தமிழக சட்டமன்றத்தில் முதலில் நாங்கள் பாடுவோம். நீங்கள் கொண்டு வந்து எங்களிடத்தில் ஒன்றிய அரசிற்காக பாரதிய ஜனதாவினுடைய அந்த லட்சியத்தையும் RSS பின்புலத்தோடு நீங்கள் நடந்து கொள்கின்ற உங்கள் கருத்தியலை எங்கள் பேரவையில் எங்கள் மண்ணில் திணிக்காதீர்கள் என்கிற என்னுடைய முழக்கம் முதலில் எழுந்தது. நான் குரல் எழுப்பி கொண்டிருக்கின்ற போது அவர் அவையில் போய் உட்கார்ந்து பேரவை இருக்கைக்கும் நிகராக அவருக்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த மாடத்தில் அமர்ந்து அவர் உரையை வாசிப்பதற்கு முன்பாக தேசிய கீதத்தை பற்றி தான் பாட வேண்டும் என்று ஆங்கிலத்தில் அவர் கூறிக்கொண்டே இருந்தார். அதற்கு பிறகு நான் என் இருக்கையிலிருந்து நேரடியாக அவர் இருக்கைக்கு முன்பாக சென்று, இது எங்கள் தமிழ் மக்களை, எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை, எங்கள் சட்டப்பேரவையை, தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கின்ற ஒரு செயல். அதனால் ஆளுநர் அவர்களை கண்டித்து என்னுடைய முழக்கங்கள் சட்டப்பேரவையில் ஓங்கி ஒலித்தன. அப்புறம் எனக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் குரல் எழுப்பினார்கள். அதற்கு பிறகு அதிமுக அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனைகளை குறித்து அவர்கள் குரல் எழுப்பினார்கள். ஆக இது எல்லாமே ஒரு 2-3 நிமிடங்கள் நடந்தேறியது. உடனடியாக ஆளுநர் அவர்கள் விரண்டு தன் இருக்கையில் எழுந்து வெளியே போய் அவருடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் இந்த மாதிரி நான் தேசிய கீதம் பாட சொன்னேன், தமிழ்நாடு சட்டமன்றம் பாடலை, அதனால தேசிய கீதத்தை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு சட்டமன்றமும் அவமதிச்சிச்சு அப்படின்னு உடனே அவருடைய பதிவை கவர்னர் மலையினுடைய ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வெளியேறி அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த அறிக்கை பதிவாகுது. அப்படின்னா அவர்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு அஜெண்டாவோடு தமிழக ஆளுநர் சட்டப்பேரவைக்கு உள்ளே அவருடைய அஜெண்டாவை அவர் நிறைவேற்ற
முயற்சித்தார். அவருடைய அஜெண்டாவை தெரிந்து கொண்ட நான், இந்த அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு நீங்க ஏன் உள்ள வரீங்க, நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே அப்படி என்று என்னுடைய எதிர்ப்பை நான் பதிவு செய்தேன். இப்ப அதுதான் காரணமா, இல்லைன்னா எதிர்க்கட்சிகளும் முழக்கங்களிட்டாங்க? இந்த அண்ணா பல்கலைக்கழக எதிர்க்கட்சிகள் கவர்னருக்கு ஆதரவாகத்தான் அவர்கள் முழக்கமிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு அரசு கவர்னரை நீங்கள் அவமதிக்காதீங்க, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய அந்த காரணமான சார் யாரு அப்படின்ற பதாய் கூட தான் அவங்க வந்தாங்க. அவங்க ஆளுநரை எதிர்த்து முற்றுகையிடல, ஆளுநரை எதிர்த்தும் பேசக்கூடாம அவங்க தடுக்கல. இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் எல்லாருமே ஆண்டாண்டு காலமா தமிழக சட்டமன்றங்கள்ல, நானே கடந்த 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது போய் அப்படியே அவருடைய இருக்கை விட்டு அவர் இறங்க முடியாத அளவுக்கு கீழே நாங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வோம் கடந்த காலங்களில் மக்களுக்கான நியாயமான பிரச்சனைகளுக்காக. ஆனால் இந்த ஆளுநர்கிட்ட அப்படி கூட செய்யல. நாங்கள் பேரவைத் தலைவருடைய மாடம், அதுக்கான இருக்கை, அதற்கு முன்பாக பேரவையினுடைய செயலாளருடைய இருக்கை, இருபுறமும் கவர்னருடைய செயலாளர், கவர்னருடைய ஏடிசி என்று சொல்லக்கூடிய கவர்னருடைய பர்சனல் அதிகாரிகள் அவங்க எல்லாம் புடைசூழ நிற்பாங்க. அதுக்கும் சற்று இடைவெளி விட்டு தான் நான் போய் முன்னாடி நின்று அந்த முழக்கத்தை நான் முன்வைத்தேன். எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் தாய்மொழி எங்கள் தமிழில் எங்கள் முன்னோர்கள் எழுதி பாடிய எங்கள் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்பட வேண்டும் என்று நான் குரல் எழுப்பினேன். ஆக அதிமுக முன்வைத்த கருத்து என்பது வேறு, நான் முன்வைத்த கருத்து என்பது வேறு. ஆளுநர் வெளியேறினதுக்கான காரணம் இது மாதிரி அவர் திட்டமிட்டு வெளியேற வேண்டும் என்ற நோக்கோடு முதல்ல தேசிய கீதம் பாடணும் அப்படின்னாரு. இது மரபல்ல. தமிழ்நாட்டில் 1969 நினைக்கிறேன் சுந்தரனார் அவர்கள் இந்த பாடலை பாடியதிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுகின்ற போது தாய் தமிழ் தான் எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படுறது, அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படும், முடிந்த பிறகு கண்டிப்பா தேசிய கீதம் பாடப்படும். அதே மாதிரி தான் இன்னைக்கு சட்டப்பேரவை அவர் கவர்னர் ஆங்கில உரையை வாசிக்கல, அதனால தமிழ் உரையை பேரவைத் தலைவர் வாசித்தார். வாசித்து முடித்த பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டது. நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று பாடி மரியாதை செலுத்தினோம். இது ஒவ்வொரு முறையும் மரபும் நடைமுறையும் இருப்பது ஒன்றை இவர் மாற்றுகிறார். ஏன்னா இவர் பல்கலைக்கழகங்கள் நடக்கிற போது அங்கே தேசிய கீதம் தான் பாடுது, தமிழ்தாய் வாழ்த்து இல்லை. நம்முடைய இந்திய நாட்டினுடைய ரிசர்வ் வங்கியினுடைய கிளை சென்னையில் இருக்கு, நம்முடைய தலைமைச் செயலகம் அருகாமையில். அங்கே தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது அந்த அதிகாரிகள் யாருமே எழுந்திருக்கல, அப்படியே உட்கார்ந்து அவமானப்படுத்தினாங்க. அப்ப நான் தான் அதுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த ரிசர்வ் பேங்கை முற்றுகையிட்டு எங்க தென்னிந்தியாவிற்கான ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாற்றை உருவாக்கியவன் வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழர்கள். ஆக அதே மாதிரி இன்றைக்கு இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, நீங்க இங்க தேசிய கீதம் மட்டும்தான் பாடணும்னு சொல்லுகின்ற இந்த ஆளுநருடைய போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது. இவர் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையோ உணர்ச்சிகளையோ ஒருபோதும் அவர் மதித்ததில்லை. இங்கே போராடிய தலைவர்களை கொச்சைப்படுத்துவது, எங்கள் தாய் மொழியை கொச்சைப்படுத்துவது, சமஸ்கிருதம் தான் மிகப்பெரிய மொழின்னு பேசுவது, இந்தி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லுவது, இந்திக்கு ஆதரவாக கருத்து சொல்வது என்று தொடர்ச்சியாக அவருடைய நடவடிக்கை எல்லாம் தமிழ்நாடு, தமிழர் எதிர்ப்பு உணர்வை, எதிர் உணர்வை, ஒரு எதிரி போல தமிழ்நாட்டையும் தமிழக அரசையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தையும் பார்ப்பது என்பது நிச்சயமாக ஜனநாயகத்தில் ஏற்புடைய செயல். இது மிகப்பெரிய வன்மையான கண்டனத்துக்குரியது. எதற்காக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி தொடர்ச்சியாக இவர் ஆளுநராக இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் இவருக்கான கால ஆண்டுகள், ஜனாதிபதி அவர்கள் நியமித்த அந்த கால ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. முடிவடைந்த பிறகு இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் அதிகாரப்பூர்வமாக அவருக்கு கால நீட்டிப்பு இன்னும் ஜனாதிபதியால் தரப்படவில்லை, ஒன்றிய அரசு உள்துறையால் அனுமதிக்கப்படவில்லை. அப்படி இருக்கிற போது இப்போ அவர் இருக்கிறதே என்ன சொல்ல போனால் என்ன கேட்டால் அது சட்டத்திற்கு புறம்பான பதவியில் அமர்ந்து கொண்டு இங்கே ஒரு தனி ஆர்வத்தனம், ஒரு தனி ரூல், ஒரு மாரல் கவர்மெண்ட்ஸ், இல்லைன்னா அவருடைய பேரல் கவர்மெண்ட்டை, ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்த முயற்சிக்கிறார். இது ஒரு காலத்திலையும் எங்கள் தமிழர் நிலம், நம்முடைய தமிழ் நிலம் அனுமதிக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய சட்டமன்றத்தில் நான் நடந்து கொண்ட விதம், நான் எதிர்ப்பு தெரிவித்ததற்கான அடிப்படை காரணம். நீங்க சொல்லிட்டீங்க இது ஆளுநரோட அஜெண்டா தான், அவர் பிளான் பண்ணி தான் வந்த உடனே போயிடணும் தான் வந்தாங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை இது திமுக அரசு திட்டமிட்டு ஆளுநரை வெளியேற்றுவதற்காக பண்ணதுதான் அப்படின்னு சொல்றாங்க. திமுக அரசு திட்டமிட்டு எப்படி பண்ண முடியும்? திமுக எம்எல்ஏக்கள் யாராச்சும் போய் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? திமுக மந்திரிகள் யாராச்சும் போய் ஆளுநரை எதிர்த்து முழக்கமிட்டாங்களா? யாருமே முழக்கமிடலையே. அங்க திமுகவில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒரே ஒரு உறுப்பினராகிய வேல்முருகன் தானே அந்த எதிர்ப்பு அங்க பதிவு செய்தான். பேரவைத் தலைவருக்கு மாடத்துக்கு அமர்ந்திருந்த ஆளுநர் மாளிகையை நோக்கி நின்று எங்கள் தாய்மொழி தமிழில் எங்களுக்கான வாழ்த்து பாடலை தான் நாங்கள் முதலில் பாடுவோம், இதை எடுக்க சொல்வதற்கும் இதை நீக்க சொல்வதற்கும் நீங்கள் யார் என்றுதான் வேல்முருகன் கேள்வி எழுப்பினார். ஒருவேளை திமுக அமைச்சர்களோ திமுக அரசோ கூட இப்படி ஒரு குரல் கொடுத்திருந்தா அதை நான் வரவேற்பேன். அதனால அப்படி நடந்திருந்தாலும் கூட எடப்பாடி போன்றவர்கள் தமிழர் என்று சொல்லக்கூடிய அதிமுகவின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்
அவர்கள் இந்த விடயத்தில் ஒன்றிய அரசின் பக்கம் எடப்பாடி நிற்கக்கூடாது, ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக பிஜேபியின் குரலாகவே இங்கு ஒலித்துக் கொண்டிருக்கிற ஆளுநருக்கு எந்த விதத்திலும் உறுதுணையாகவோ ஆதரவாகவோ எடப்பாடியின் கருத்துக்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. குறிப்பாக சட்டமன்றத்தினுடைய மரபுகளையும் மாண்புகளையும் தமிழர் தமிழ்நாடு என்பதற்கு எதிராக பணி செய்கின்ற RSS சித்தாந்தமுடைய ஆளுநருக்கு எந்த விதத்திலும் எடப்பாடி துணை போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதுல தமிழக அரசு ஆளுநர் உரையை சபாநாயகர் உரையா மாற்றுறதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு தெரியும். ஆளுநர் ஆங்கில உரையை வாசிப்பார், அவர் முடித்த உடனே பேரவைத் தலைவர் ஆளுநர் உரையை தமிழில் இருப்பதை வாசிப்பார். இதுதான் ஆண்டாண்டு காலமாக நடக்கிற ஒரு மரபு. இன்னைக்கு அவர் எழுந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. அதனால அடுத்தது அவருடைய காலம், அவருக்கான நேரம். அவர் அந்த நேரத்தை பயன்படுத்தி தனக்கு உரிய பேரவை வளாகனா பேரவை தலைவருக்கு தான் வானளவு அதிகாரம். அதனால் அவருடைய மரபு ரீதியாக அவர் தான் வாசிக்க அளிக்கணும் தமிழ். ஏன்னா தமிழ் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் ஒன்றும் ஆங்கில இந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள். அதனால் எங்களுக்கு தமிழில் ஆளுநர் உரையை வாசித்து அளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பேரவைத் தலைவருக்கு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு. அதைத்தான் பேரவைத் தலைவர் அவர்கள் அங்கு செய்தார். அதனால் அதில் எடப்பாடி அவர்கள் சொல்லுகின்ற கூற்று சரியானதல்ல. இது சட்டசபை அப்படின்றது ஒரு 8 கோடி மக்களோட ஒரு பிரதிநிதித்துவமாக தான் இருக்குது. அப்படின்னும் போது இதை புறக்கணிக்கிறதுக்காக தொடர்ந்து இப்போ 3 ஆண்டு காலமாக இது மாதிரியே நடந்திருக்கு. ஒரு முறை உரையை மாற்றி அவரே படித்தார், சில விஷயங்களை படிக்கல, சில சேர்த்து படித்தார், ஒரு இதில் புறக்கணிச்சுட்டு போனார். அதே போல் இந்த வருடமும் நடந்திருக்கு. அப்படின்னும் போது அப்போ மக்களுக்கு பிரதிநிதித்துவமாக இருக்க இந்த சட்டசபையை புறக்கணிக்க நினைக்கிறாருன்னா மக்களை புறக்கணிக்க நினைக்கிறாரா? அதான் நான் சொன்னேன், அவருக்கு தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே எரிச்சல் வருகிறது. அவருக்கு என்ன ஒரு ஓவாமை அவருக்கு ஏற்படுகிறது. தமிழக சட்டமன்றனாலே ஓவாமை ஏற்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு அவருக்கு சம்பளம் கொடுக்கலாம், அவருக்கு மாளிகையில் எல்லா செலவினங்களுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவிடுறதை ஏற்றுக்கிறாரு. இன்றைக்கி கூட வரும்போது தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அங்கு மிகப்பெரிய ஒரு அணிவிப்பு மரியாதை நடத்தியது. நம்முடைய பேரவை செயலாளர், நம்முடைய பேரவை தலைவர் அங்கு அழகாக முறையாக மரபு ரீதியாக மாண்பு ரீதியாக அவர்களை வரவேற்று சிவப்பு கம்பளம் விரித்து உள்ளே அழைத்து வந்தார்கள். ஆக இந்த மரியாதைகள் எல்லாம் அவருக்கு தரப்படுகிறது. ஆனால் இந்த மரியாதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற ஆளுநர் இந்த மக்களுக்கான இந்த பேரவையில் இந்த அரசால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையை வாசிக்காமல் ஒவ்வொரு முறையும் அவர் தன்னிச்சையாக வாசிப்பது, தானாக எழுதி எடுத்து வந்து படிப்பது, அல்லது வாசிக்க மறுத்து மக்களை புறந்தள்ளி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை உதாசனப்படுத்தி ஒரு சிறுபிள்ளைத்தனமாக, இன்றைக்கு கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, வர்றது உண்மை, ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தமிழக ஆளுநர் நடந்து கொள்கிறார். ஆனால் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிற ஆளுநருக்கு அப்படி நடந்து கொள்கிற அதிகாரமே சட்ட ரீதியாக அவருக்கு இல்லை. ஏன்னா அவருடைய பதவி காலாவதியாகிவிட்டது. அதனால் ஒன்றிய அரசு இதை நடவடிக்கை எடுக்கணும், உடனே அவரை திரும்ப பெறணும், இல்லைன்னா உடனே அவரை டிஸ்மிஸ் செய்யணும். இல்லைன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர்கள் அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர்கள் பல முறை ஏற்கனவே இவருடைய தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க, கொட்டி அனுப்பியிருக்காங்க. கூட்டு அழைச்சி கவர்னர் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கிட்ட கடுமையாக எச்சரித்து அனுப்பியிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் இதுமாரி உங்கள் கவர்னர் தன்னிச்சையாக நடந்துக்கக்கூடாது, இன்றைக்கே போய் இந்த மசோதாவுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்லாம் நிறைய முறை அழைத்து உச்சநீதிமன்றம் மிக கடிந்து கொண்டிருக்கிறது. ஆக அதை எதை குறித்தும் கவலை கொள்ளாத ஒரு அந்த RSS சங் பரிவார கும்பலின் குரலாக இங்கு ஆளுநர் அவர்கள் ஒலித்து கொண்டிருக்கிறார். இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் இங்கே அந்த தேசிய கீதம் பாடப்படலைன்றது தான் பிரச்சனை ஆளுநருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரிடும், ஏன்னா முழக்கங்கள் வருது அப்படின்னு. அது நாங்கள் கேள்வி எழுப்பலாம். நீங்களும் கவர்னர், வேந்தர்களை துணைவேந்தர்களை நீங்கள் தான் நியமிக்கிறீங்க, நீங்கள் தான் வேந்தர், ஆனால் உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு இடத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ எப்படி தமிழ்நாடு அரசின் காவல்துறை கையில் இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நானும் கேட்கிறேன், எல்லாரும் நாம் கேட்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. மாணவ மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, அந்த சார் என்பவர் யார் என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் இருக்குது என்பதை நாம் எப்படி ஆணித்தரமாக நாம் கேட்கிறோம். இதற்காக போராட்டங்களை கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுத்திருக்கிறது. நான் பல்வேறு பத்திரிகை ஊடகங்களிலும் இதற்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசை நோக்கி நாம் கேள்வி எழுப்புகிறோமோ அதே மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் தான் தமிழக ஆளுநர். காரணம், அதுவும் குறிப்பாக பிஜேபி வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய எல்லா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை இவர்கள் தான் நியமிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களில் எத்தனையோ கல்வியாளர்கள் இருக்காங்க, எத்தனையோ மிகச்சிறந்த கல்வியில் இந்தியாவிற்கே மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் எங்களுடைய தமிழ் சமூகத்தில் தோன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மிகச்சிறப்பாக பணியாற்றிய துணைவர்களாக இந்த மண்ணில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆளுநர் வந்த பிறகு தான் கர்நாடகத்திலிருந்தோ இதர ஒரு பிரதிநிதி மாநிலங்களிலிருந்தோ
தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களுக்கும் இங்கே இருக்கிற பேராசிரியர்களுக்கோ ஆசிரியர் பெருமக்களுக்கோ துறை தலைவர்களுக்கோ அந்த துணைவேந்தராக இருப்பதற்கு தகுதி இல்லாத போது வெளிமாநிலத்திலிருந்து கொண்டு வந்து அவருடைய சித்தாந்தத்தை கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை நியமனம் செய்கின்றாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகிட்ட இருக்கிற அதிகாரத்தை பறித்து தான் வேந்தர் என்று அதிகாரம் செலுத்த அந்த கேம்பஸ்குள்ள அதிகாரம் செலுத்துகிற நீங்கள், பட்டமளிப்பு விழாவை நீங்கள் உயர்கல்வி அமைச்சரை புறக்கணித்து நடத்துகிற நீங்கள், அதே கேம்பஸ்குள்ள ஒரு மாணவி உங்களுடைய ஆளுகைக்குட்பட்டு நீங்கள் வேந்தராக இருக்கின்ற நீங்கள் நியமித்த துணைவேந்தர் ரிஜிஸ்ட்ராருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு வளாகத்துக்குள்ள ஒரு பாலியல் வல்லுறவு நடந்திருக்கிறது. அந்த பெண் சார் என்று சிலர் பேசினார் என்று சொல்லுகிறார்கள். அதில் இருக்கிற அந்த ஃபோனை கைப்பற்றி அதில் இருக்கிற அது மிஸ்டு கால்லேருந்து இன்கமிங் கால்லேருந்து அவுட் கோயிங் கால்லேருந்து அங்கே இருக்கிற அவர் யாராருக்கு மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கிறது அல்லது ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட தொலைபேசியில் வேறு சில பெண்களுடனான படங்கள் இருப்பதாகலாம் பத்திரிகை ஊடகங்கள் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் இருப்பது போல் ஆளுநருக்கு இருக்கு இல்லையா? ஏன் ஆளுநர் இன்னைக்கு கள்ளமௌனமா இருக்கிறீங்க ஆளுநர்? ஆனா இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு வரீங்க ஆளுநர் பக்கம், மற்ற யாருமே ஆளுநர் பக்கம் வந்து திருப்பவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கூட போராட்டங்கள் பல்கலைக்கழகம் முன்னாடி தான் சொல்றேன். இந்த விடயத்தை பொறுத்தவரையில் நான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் இது வந்து ஒரு பெண்களுடைய விஷயம், இளம் பெண்களுடைய விஷயம், கல்லூரி மாணவர்களுடைய விஷயம். இதில் எவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவன் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, கூட்டணி கட்சி, இயக்கம், அமைப்பு எல்லாம் பேச்சு இல்லை, பேசு பொருள் அல்ல. அந்த தவறை இழுத்தவன் எவ்வளவு பெரிய இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய செல்வாக்கு படைத்தவனாக இருந்தாலும் அவன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக நான் இருக்கிறேன். அதில் சில பேர் ஆளுங்கட்சி அல்லது கூட்டணி கட்சி அல்லது எதிர்கட்சி என்பதற்கான அவர்கள் பட்டும் படாமல் கருத்து சொல்லுவாங்க. அல்லது நம்ம எதிர்கட்சி நேர் எதிராக திமுக அரசு மீது சொல்லுகின்ற அதே குற்றச்சாட்டும் வேந்தராக இருக்கிற ஆளுநருக்கு இருக்கல்லவா? இப்போ ஆளுநரை சுட்டி காட்டுறோம், நான் சுட்டி காட்டுறேன். அப்போ ஆளுநரை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் அல்லது ஆளுநர் சார்ந்திருக்கிற பாரதிய ஜனதாவிடம் இருக்கிற இடிக்கு, சிபிஐக்கு, வருமான வரித்துறைக்கு பயப்படக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பயப்படுவாங்க. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் பயப்படணும்? எனக்கு என்ன மடியில் கணம் இருக்குது? ஆக என்னை பொறுத்த வரையில் நான் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டிருக்கிறேன். கடந்த காலத்தில் இங்கே ஒரு ஆளுநர் இருந்தார். அவர் வந்து ஒரு பெண் ஒருவர் மூலமாக இது போன்று பெண்களை ஆளுநர் மாளிகை தங்கள் இச்சைக்கு பயன்படுத்துவதற்கு அழைத்தான ஒரு குற்றச்சாட்டில் செய்திகள் வெளிவந்தது. ஆதாரப்பூர்வமாக அவருடைய உரையாடல்கள் வெளிவந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஆளுநர் மாளிகை முன்பு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அந்த ஆளுநர் ஒரு நிமிடம் கூட பதவியில் வைப்பதற்கு தகுதியற்ற ஆளுநர், ஒன்றிய அரசை திரும்ப பெறுங்கள் என்று மிகப்பெரிய போராட்டங்களை பட்டவர்த்தனமாக அந்த ஆடியோக்களை எல்லாம் செய்திகளாக்கி பதாகைகளாக்கி போராட்ட களத்தில் குதித்தவன் வேல்முருகன். அதனால் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக தவறு செய்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர் எந்த கட்சியினுடைய தொடர்புடையவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த ஞானசேகரன் என்பவன் மட்டும் கைது செய்து பார்த்தாது அவனுக்கு பின்னால் இருந்த கும்பல் யார், அவன் பேசிய இந்த கால் லிஸ்ட்டு தமிழ்நாடு அரசு வெளியிடணும்னு அன்னிலிருந்து நேருக்கு நான் சொல்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை சென்னை மாநகர ஆணையர் அவர்கள் இன்னைக்கு செல்ஃபோன் கைப்பற்றப்பட்டுன்னு சொல்கிறாருல்ல, நீங்கள் ஃப்ளைட் மூடுக்கு போச்சா இல்லையான்றது ஊடக பத்திரிகையாளர்களுடைய கான்ஃபரன்ஸ் நடத்தி நீங்கள் அதில் சொல்லுங்கள், ஆதாரப்பூர்வமாக ஸ்கிரிப்ட் போட்டு காட்டுங்க. ஒரு மாதமாக அவருடைய கால் லிஸ்ட்டை எடுங்க. யாராருக்கிட்டேருந்து அவருக்கு ஃபோன் வந்திருக்கு, யாராருக்கிட்டேருந்து இவர்கிட்டேருந்து யாராருக்கு போயிருக்கு, எது மிஸ்டு கால் இருக்குது, என்னென்ன குறுஞ்செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கு, என்னென்ன வாட்ஸ்அப் செய்தி எல்லாமே இன்றைக்கி உளவுத்துறை நினைத்தா, இன்றைக்கி இந்திய அரசு நினைத்தா, தமிழ்நாடு அரசு நினைத்தா, இன்றைக்கி அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அத்தனை டேட்டாஸையும் கொண்டு வந்து பொதுமக்கள் மத்தியில் பார்வைக்கு வைக்கலாம், பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன் வைக்கலாம். சரி, குறைந்தபட்சம் அது கோர்ட்டு நீதிமன்றத்தில் இருக்குது. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் தலையிட்டு இன்றைக்கு 3 IPS பெண் அதிகாரிகள் நியமித்திருக்கு. அதுக்கென்று ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட்டிருக்கு, குழு அமைக்கப்பட்டிருக்குது, விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் அவர்கள்கிட்ட தான் நாங்கள் கொடுக்க முடியும்னு சொன்னால் அவங்ககிட்ட கொடுங்க. உயர்நீதிமன்றத்துக்கு நீங்கள் சீரிடப்பட்ட ஒரு கோப்பா கொடுங்க. உயர்நீதிமன்றம் அப்போ அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இப்போ இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களையும் காவல்துறை பிடிங்கன்னு உத்தரவிடட்டும். இப்போ இதைத்தானே வேல்முருகன் சொல்கிறேன். இப்போ இதை எல்லாமே இங்கே என்ன பெரிய ஒரு பிரச்சனைனா, இங்கே எந்த ஒரு பிரச்சனைகளையும் முழுசாக இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அறவேக்காட்டுத்தனமாக இன்றைக்கி வந்து சில யூடியூபர்கள், ஒரு சில கட்சி ஆதரிக்கக்கூடியவ அல்லது ஒரு கட்சிகளுக்கு சொம்பு தூக்கி நிற்கிற யூடியூபர்ஸ் வேல்முருகன் திசை மாற்றினார், தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டியதை ஆளுநர் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முழக்கமிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க அது பொய்யான தகவல். எங்கேயாவது அப்படி நான் முழக்கமிட்டது ஒரே ஒரு வீடியோ காட்சி ஒரு குரலோட எங்கேயாச்சும் ஒன்று வெளியே காட்ட சொல்ல முடியுமா? அப்போ செய்திகளையும் முழுமையாக வருவதற்குள்ளாக முந்திரி கொட்ட மாரி உடனே ஒரு யூடியூப் இருக்குது இல்லை ஒரு செல்ஃபோன் இருக்குன்னு உடனே உட்காந்து பேசுறது. வேல்முருகன் ஆளுநருக்கு ஆதரவாக
அப்படின்னு ஒரு யூடியூப்பு, ஒரு டியூப் ஆளுநருக்கு எதிராக வேல்முருகன் பேசினார் என்பது. வேல்முருகன் இங்கே ஆதரவாகவும் இல்லை, எதிராகவும் இல்லை. என் மக்கள் பக்கம் நான் நிற்கிறேன். என்னுடைய சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அநீதிக்கு நீதி கோரல் இடத்தில் வேல்முருகன் இருக்கிறான். அதனால் ஃபஸ்ட்டு பத்திரிகை ஊடகங்கள், மீடியாக்கள், யூடியூபர்கள் அங்கே என்ன நடந்திருக்கு, என்ன ஒரு யாரோ அவசர கதியில் ஒரு செய்தியை உள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தர் வெளியே சொல்கிறாருன்னு வச்சுங்க, சட்டமன்றம் நடந்துக்கிட்டே இருக்குது, அங்கே முழுசாக வெளிவரதுக்கு முன்பே தான் அந்த செய்தியை முந்தி தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யூடியூபர்கள் தவறான தகவலை எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. நான் கூட வரும்போது இப்போ பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் முழுக்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் எழுப்பின முழக்கங்கள் அந்த தேசிய கீதத்துக்கான ஆளுநரோட கோரிக்கை சம்பந்தமாக. நீங்கள் வந்து தேசிய கீதம் ஏன் முதல்ல பாடணும்னு சொன்னீங்க ஆளுநரை? இது ஏன் தமிழ்நாடு, ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படின்றத நான் கிளியராக அங்கே பேசியிருக்கிறேன். அதேமாதிரி தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்பது போல், தமிழ்நாடு காவல்துறைக்கு பொறுப்பு இருப்பது போல், வேந்தராகிய ஆளுநராகிய உங்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது அப்படின்றது தான் நாங்கள் முழக்கமாக முன் வச்சுருக்கேன். இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்காம, அல்லது அங்கே உள்ள சட்டமன்றத்தை கவர் பண்ண பத்திரிகை நண்பர்களை கேட்டு வேல்முருகன் என்ன மாதிரி அங்கே சொன்னார், அல்லது வெளியே வந்து பத்திரிகையாளர்கிட்ட மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அது பல்வேறு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தெரியாமையே அவசர கதியில் வேல்முருகன் மீது ஏதாவது அவதூறு சொல்லணும், வேல்முருகன் ஆளுங்கட்சிக்கு ஒரு சால்ரா, திமுக உறுப்பினர்களே அமைதியாக இருக்கிறார்கள், திமுக அமைச்சர்களே அமைதியாக இருக்கிறார்கள், ஆனால் வேல்முருகனை தூண்டிவிட்டு ஆளுநருக்கு எதிராக முழக்கம் போட வைத்த வேல்முருகனை எந்த கொம்பனும் தூண்டிவிட முடியாது. வேல்முருகன் என்பவன் எவன் தவறு செய்தாலும், எவர் தவறு செய்தாலும் அவர்களை தோல் உரித்தி அக்குவேற ஆணிவாரியாக சட்டமன்றத்தில் பிரித்து மேயக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன். அதற்கான தயாரிப்புகளோடு, அதற்கான புள்ளிவிவரங்களோடு தான் வேல்முருகன் சட்டமன்றத்துக்கு போவான். சில பேர் இன்னைக்கு வந்து தங்கள் கட்சியை தூக்கி நிறுத்தணும், தாங்கள் தான் ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்கு குத்தகைதாரர்கள், அரசை எதிர்க்கக்கூடியவர்கள், ஆளுநரை எதிர்க்கக்கூடியவர்கள், அல்லது தவறை சுட்டி காட்டக்கூடியவர்கள், எங்கு தவறு நடந்தாலும் நாங்கள் தான் இதற்கு மக்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர்கள் என்று பிதற்றிக் கொள்ளுகின்ற ஒரு சில அறிவில்லாத முண்டங்களுடைய பிதற்றலாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். அப்போ வேல்முருகன் அவர்கள் இதை திசை திருப்பலன்னா ஆளுநர் ஒரு வேளை திசை திருப்புறாரோ? ஏன்னா ஒரு லைம் லைட்ல இருக்காரு இன்னைக்கு ஃபுல்லாவே. ஆனா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பொறுப்பேற்கணும்ன்ற அந்த கருத்துக்களே வைக்க முடியாது இல்லையா? அந்த வைக்க முடியாதுன்னா அது வைக்க முடியாதுமா. இந்த சட்டமன்றம் என்பது தமிழக அரசு என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் அவர் வாசிக்க முடியும். அதை தாண்டி நானும் அதில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பதில் சொல்லுங்கள் கவர்னர்னு அவர் பேச வைக்க முடியாது. வேற எந்த எம்எல்ஏக்களும் கேள்வி கேட்டு அங்கே பேச வைக்க முடியாது. அந்த குறிப்பு இப்போ 58 பக்கம் இருக்குது, 61 பக்கம் இருக்குன்னா அந்த பக்கத்தை படித்துட்டு அவர் நமஸ்தே சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுதான் அவருடைய வேலை. அங்கே வந்து நான் கேள்வி எழுப்பினாலும் அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அல்ல. ஏன்னா இந்த நாள் என்பது அப்படி தான். ஆளுநர் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க, அரசு தான் பதில் சொல்லும். இப்போ நான் கூட அண்ணா பல்கலைக்கழக யார் அந்த சார், தமிழ்நாடு அரசு உரிய விளக்கம் அளிக்கணும், உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யணும், கவனஈர்ப்பு கொடுத்துருக்கேன். நாளைய மறுநாளோ அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள போது நான் இந்த கேள்வி முன்வைப்பேன். அப்போ முதலமைச்சரோ, மூத்த அமைச்சர்களோ, அல்லது துறை அமைச்சரோ, உயர்கல்வி அமைச்சரோ இதற்கு பதில் சொல்லணும் அப்படின்றத நான் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புவேன். இது இன்னும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலை, இன்னும் சட்டமன்றத்தில் விவாதிக்க வரலை. அதுக்காட்டி அறகுறையா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி வேல்முருகன் சட்டமன்றத்தில் வாய் திறக்கவில்லை அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு அறிவில்லாதத்தனம். சட்டமன்ற மரபுகளை, மாண்புகளை, சட்டமன்ற குறிப்புகளை, சட்டமன்ற நடவடிக்கைகளை தெரியாத வந்து மைக்கு நீட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் சில தவறான செய்தி சட்டமன்றத்தை பற்றி, சட்டமன்றத்தில் நடந்தேறியவை பற்றி இன்றைக்கி வெளியில் போயிட்டுருக்கு. அதனால் தமிழ் தொலைக்காட்சியின் ஊடாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு சட்டமன்றம்னா என்ன, சட்டமன்ற மரபுகள்னா என்ன, சட்டமன்ற விதிகள்னா என்ன, சட்டமன்றத்தில் உள்ள எது நடந்திருக்கு, எது நடக்கலை, நடக்காத செய்தி எப்படி வெளியில் வருது அப்படின்றத எல்லாத்தையும் நல்லா கூர்ந்து கவனித்து அதற்கு பிறகு அனுமதிக்கப்பட்ட பேரவைத் தலைவரால் சட்டமன்ற குறிப்பேடுகளிலிருந்து நீக்கப்பட்ட செய்திகளை எவை. இன்னைக்கு கூட பேரவைத் தலைவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்வதிகாரத்தனத்தோடு நடந்து கொண்டார். இங்கே நடந்த இந்த விடயங்களை எதையுமே பத்திரிகை ஊடகங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். நான் அதையும் எதிர்த்தேன். அப்போ இதெல்லாம் குறித்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊடகமாக இருந்தால், பத்திரிகையாக இருந்தால், யூடியூப்பாக இருந்தால் அதெல்லாம் பேசியிருக்கணும்ல. அப்போ அதெல்லாம் தெரியல. எங்கேயோ ஒரு மூலையில் தமிழ்நாட்டில் ஒரு மூலை முடுக்கில் உட்காந்துக்கிட்டு வேல்முருகனை ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும், வேல்முருகன் திமுகவுக்கு ஆதரவான ஆள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை பொதுமக்கள் மத்தியில் உண்மையான தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற, தமிழீழ விடுதலையை நேசிக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் ஒரு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு சொல்லுகின்ற செய்தி தான். ஏன் அப்போ பேரவைத் தலைவர் இதை அவர் கொடுத்துருக்கலாம்? ஏன்னா அவை மரபை மீறி தானே ஆளுநர் போறாரு. அப்போ இது வந்து அவர் வெளிச்சம் போட்டு காட்டிருக்கணும். அது என்னன்னு தெரியல. பேரவைத் தலைவர் வந்து இன்றைக்கு இங்கே நடந்த சம்பவங்கள் எதுவும் பேரவைத் தலைவர் அனுமதி இல்லாமல் எந்த செய்தியும் வெளியிடக்கூடாது என்று பத்திரிகை மாடத்தில் அமர்ந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஒரு உத்தரவு போட்டார்கள். அந்த உத்தரவில் எனக்கு ஏற்படவில்லை. அதையும் நான் எதிர்த்து பதிவு செய்திருக்கிறேன். பேரவைத் தலைவர் இது நியாயம் இல்லை அப்படின்னு அங்கேயே மைக் இல்லை, அங்கேயே எதிர்ப்பு நான் எழுச்சி கேள்வி கேட்டேன். அப்போ இங்கே நடந்த இந்த செய்தி எப்படி மக்களுக்கு போகும், நீங்கள் அவ குறிப்பில் நிறுத்துறீங்கன்னு கேட்டேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியில் வந்து ஏன் நீங்கள் வந்து நேரடி ஒளிபரப்ப தமிழ்நாடு அரசு நீங்கள் நிறுத்தினீங்க
அதுக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும். இது சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் மாடத்தில் வந்து அமர்ந்து அங்கே என்ன பண்ணார், என்ன சொன்னார் அப்படின்றது அப்படி நேரடியாக மக்கள் பார்க்கட்டும். மக்கள் தானே நமக்கு எஜமானர்கள், மக்கள் தானே நம்மளை வாக்களித்து சட்டப்பேரவைக்குள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ என்னுடைய தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து நான் பாட சொல்ல மாட்டேன், எனக்கு தேசிய கீதம் தான் பாடணும் அப்படின்னு அவர் ஆங்கிலத்தில் திரும்ப திரும்ப அதை சொல்கிறாரு. அப்போ சொல்கிறது வெளியே வரணும்ல. அப்போ அது தப்பு. நம்ம சொல்கிறோம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், அடுத்தது நீங்கள் உரையை வாசிங்க, நிறைவு பெறுகின்ற போது தேசிய கீதம் பாடி தான் நம்ம எல்லோரும் எழுந்து நின்று பாடி நிறைவு செய்வோம். இதுதான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துடைய மரபு, இத்தனை ஆண்டுகால வரலாற்றுடைய மரபு அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே பேரவைத் தலைவர்லாம் சொல்லியிருக்காங்க, அவை முன்னோர்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி உடனே அவை முன்னவர் ஒரு அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்து அங்கே நிறைவேற்றி ஆளுநருக்கு தன்னுடைய எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு பதிவு செய்திருக்கிறது. சென்ற முறை ஆளுநர் வந்து புறக்கணிப்பு செஞ்சதில் அப்போது காரணமாக சொல்லியிருந்தது என்னன்னா, இந்த தமிழக அரசு தர்ற அந்த உரையில் வந்து உண்மைத்தன்மை இல்லை, அப்படி உணர்றதுனால தான் நான் வந்து அதை தவிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்படி தவிர்ப்பதற்கான உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணுற வேலைலாம் ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநர் என்பவர் தமிழ்நாடு அரசால் 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவருக்கு கீழான அமைச்சரவை, அந்த அமைச்சரவை கூடி என்ன இந்த ஆண்டுக்கான எந்த மாதிரி திட்டங்களை அல்லது ஏற்கனவே நடந்த திட்டங்களை இந்த மக்களுக்கு நாங்கள் தர விரும்புகிறோம், இது தொடர விரும்புகிறோம், புதிய அறிவிப்பாக இதை நாங்கள் அறிவிக்க விரும்புகிறோம் என்று அறிவிக்கின்றார்களோ அந்த தலைமைச் செயலாளர், துறையினுடைய செயலாளர்கள், அமைச்சரவை இது எல்லாம் கூடி தான் இந்த உரையை தயாரிக்கிறாங்க. ஆக தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர், துறை செயலாளர்கள், அமைச்சரவை, கேபினெட் எடுக்கிற அந்த முடிவை தான் ஆளுநர் உரையாக வெளிவரும். நிதிநிலை அறிக்கையாக நிதித்துறை செயலாளர், நிதித்துறை அமைச்சர் தயாரிப்பது மற்ற துறை செயலாளர்களுடைய கலந்து பேசி. அப்போ இது வந்து ஒரு தனிப்பட்ட யாரோ ஒருவர் எழுதி கொடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. இது ஒரு அரசு, 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் ஒரு கொள்கை குறிப்பு. இந்த 2025ஆம் ஆண்டுக்கு இந்த அரசு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஆளுநர் உரை. அந்த உரையில் வந்து இவர் இஷ்டத்துக்கு எழுதி படிக்கிறதோ, இவர் இஷ்டத்துக்கு இருப்பதை படிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு எந்த அதிகாரமும் இவர் இல்லை. அப்படி பண்ணுறாரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு குற்றம். அவள் அந்த குற்றம் எழுத்துவதற்கு உரிய நடவடிக்கையை ஒன்றிய அரசு இவர் மீது எடுத்திருக்கணும். ஆனால் ஒன்றிய அரசு தான் இந்த வேலையெல்லாம் அரசியல் ரீதியாக தமிழ்நாடு அரசுக்கு குடைச்சல் கொடுக்க சொல்லுது. அப்படிங்கிறதால இவர் துணிந்து இவருக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாரு, இவருக்கு வாயில் வந்ததெல்லாம் வந்து சட்டப்பேரவையில் உட்காந்துக்கிட்டு வாசிக்கிறாரு. அது தவறு சார். தொடர்ந்து இப்போ ஆளுநர் பதவியே வேண்டாம் அப்படின்ற அளவுக்குலாம் பேசப்பட்டு வருது. இப்போ 3வது முறையாக நீங்கள் வந்து சட்டசபை உறுப்பினராக இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் உரைன்றது அங்கே தேவையா? என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவில் எந்த பிரிதொரு மாநிலத்துக்குமே ஆளுநர் என்ற ஒருவரே தேவையில்லை. அது தேவையில்லாத ஒன்று தான். பல 100 ஏக்கரில் அவருக்கு பல சொகுசு கார்கள், பல 100 அரசு பணியாளர்கள், ஊட்டியில் ஓய்வு இல்லங்கள், பல கோடி ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 20 கோடி 25 கோடி ஆளுநர் மாளிகைக்கென்று செலவு. இது எல்லாம் இன்றைக்கு ஒரு 9 லட்சம் கோடி கடனில் இருக்கிற தமிழ்நாடு போன்ற அரசாங்கத்திற்கு இந்த ஆளுநரும் தேவையில்லை, ஆளுநரே தேவையில்லாத போது அப்புறம் ஆளுநர் உரை எதற்கு? இன்றைக்கி இந்தியாவில் சில மாநிலங்களில் ஆளுநர் உரை இல்லாமல் கூட சட்டமன்ற தெலுங்கானாலாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு, மேற்கு வங்கத்திலாம் நடந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவராக இன்றி நடைமுறையில் ஜனாதிபதி நியமித்த ஒருவர் இருக்கிறார், அவரை கூட்டு அவருக்குரிய மாண்பையும் அவருக்குரிய மரியாதையை தரும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசுகள், திமுக அரசாக இருந்தாலும் அதிமுக அரசாக இருந்தாலும் அதை செய்து வருகிறார்கள். ஆக இந்த மதிப்பையும் இந்த மாண்பையும் காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பும் அதற்கு தீங்கும் அதற்கு ஒரு இழுக்கும் ஏற்படாத வண்ணம் இந்த பதவிக்குரிய மாண்போடு நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுநருக்கு இருக்குது. இருக்கின்ற பதவியை அப்படி அவர் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரு விருப்பம். ஆனால் தனிப்பட்ட முறையிலோ அல்லது என் கட்சியின் சார்பிலோ நீங்கள் கேட்டால் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திற்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கின்ற போது ஒரு ஜனாதிபதியால் அல்லது ஆளுகின்ற ஒன்றிய அரசை ஆளுகின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய இருந்தவர்கள், அரசியல் கட்சியில் பணியாற்றவர்களை, இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் தான் தமிழிசை சவுந்தரராஜன். அவரை கொண்டு போய் இன்றைக்கி திடீர்னு ஆந்திராவுக்கு கவர்னராக போட்டாங்க, பாண்டிச்சேரிக்கு கவர்னராக போட்டாங்க. அதேமாதிரி இங்கே கோயம்புத்தூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர் அவர் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அவரை கொண்டு போய் இன்றைக்கி ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. ஆளுநர் என்பவர்கள் எங்களை போன்று அரசியலாளர்கள் தான், அரசியல் கட்சி செய்தவர்கள் தான். அவர்களுக்கென்று சில அரசியல் காரணங்கள் இருக்கும், விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஆக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு உட்பட்டவராக இருக்கக்கூடாது. தங்களுடைய சுய வெறுப்புக்கும் அல்லது தாம் சார்ந்திருக்கிற சித்தாந்தத்துக்கும் கருத்தியலுக்கும் தான் சார்ந்த அரசியல் கட்சிக்கும் விசுவாசமானவர்களாக நடந்து கொண்டால் அது அந்த மாநிலம் சிறப்புற
மக்களுக்கான நலத்திட்டங்களை என்ன மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று இந்த அரசு நினைக்கிறதோ அதற்கு நேர் எதிராக ஆளுநர் எண்ணம் கொண்டிருந்தால் இது போன்ற சம்பவங்கள் தான் நடக்கும். அதுதான் என்னை பொறுத்தவரை ஆளுநர் என்கிற பதவியே தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நேர்காணலில் கருத்துக்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சட்டப்பேரவை நடந்து முடிந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே வி தமிழ் தொலைக்காட்சியின் ஊடாக இன்று சட்டப்பேரவையில் என்ன நடந்தது என்பதை உண்மையே உடனுக்குடன் உலகம் முழுவதும் வாழ்கின்ற எமது புல்குடிய உறவுகளான தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நல்வாய்ப்பு வழங்கிய வி தமிழ் தொலைக்காட்சிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.